எல்லாருக்குமே வணக்கம். இட்ஸ் such a special film for me. 2024 நினச்சிட்டு இருந்தேன் எந்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம். வாலியோட என்னோட ஒரு படம் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். பட் அந்த படம் இப்போ வரைக்கும் வெளியே வரல. வாலி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர். And let's come to Jagdish. He's my very close friend. So he's a very loyal person. I know he serves people. அவன் வந்து நான் ஒரு 6-7 வருஷம் ஜெகதீஷ் பார்க்குறேன். ஜெகதீஷ் வந்து எவ்வளவு புவர் பர்சன், எல்லாருக்குமே அவ்வளவு சர்வ் பண்ணியிருக்கேன். அவன் என்கிட்ட ஒரு சொன்னாங்க, ஐ திங்க் ஐ ஷுட் டூ ஒன் ஃபில்ம். ஐ திங்க் ஓகே, திஸ் இஸ் வாலி. நீங்க வாலி கிட்ட இந்த வாலியோட தான் பண்ணணும். So I think I'm very blessed. 2024 Madras Karan, I'm so excited because வாலி மாதிரி ஒரு டைரக்டர் அவங்களோட மேக்கிங் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. And wish you all the best to all the actors out here. Thank you so much. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், எல்லாரும் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு. மெட்ராஸ்காரன் கதை வாலி சொன்னார், சூப்பரான ஒரு கதை. எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்தது, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக. கதையும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது, பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா கதை சூப்பரான்ட்டு ஆக்டர்ஸ் பர்ஃபார்மர் ஸ்பேஸ் இல்லைன்னா நல்ல படம் அப்படின்வாங்க, பட் ஆக்டர்ஸ் பேர் வாங்க முடியுமான்னு தெரியல. பட் இதில் வந்து ஆக்டர்ஸ்க்கு பேர் வாங்கிறதுக்கு எல்லாருக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பெரிய கேரக்டர் சின்ன கேரக்டர் இல்லை, எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறது. நான் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இங்கே எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக தான். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும், மலையாளமாக பார்த்துருப்பாங்க. இப்போ தமிழில் ஒரு புது இண்டஸ்ட்ரியில் லான்ச் ஆகும்போது அவர் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அந்த ஸ்கிரிப்ட் என்ன குவாலிட்டியாக இருக்கும்னு எல்லாருக்கும் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். பட் மேக்கிங்காகவும் ரொம்ப நல்லா வரும். வாலி அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிமோட ட்ரெய்லர்லாம் காமிச்சார், மேக்கிங் சூப்பராக இருந்தது. கங்க்ராட்ஸ் வாலி. சாம் ப்ரோ, எல்லாருக்குமே நன்றி, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிகாரிகா, ஐஸ்வர்யா, தேங்க்யூ ஸோ மச். எல்லா படமும் இதே மாதிரி நல்லபடியாக பூஜையில் ஆரம்பிப்போம். எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சதுக்கப்புறம் மக்களும் நீங்களும் பார்த்து தான் அது வெற்றியா இல்லையான்னு சொல்லுவீங்க. பட் கண்டிப்பாக இந்த படத்தில் வெற்றி பெறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஸ்ஆர் ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் ஜெகதீஷ் தான். ஓகே, ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி வந்து ஒரு 6 years பேக், ஒரு 5 to 6 years பேக் வந்து ஐஸ்வர்யா கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது வந்து ஐஸ்வர்யா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணும்போது வந்து அவங்க வந்து வாலின்ற பர்சன் வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. இன்ட்ரோ பண்ணணும் வந்து எனக்கு வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நல்ல டேரக்டர், ஃபியூச்சர் கண்டிப்பாக வந்து இவர் வந்து இப்போது இருக்கிற யங்ஸ்டர் டாப் டேரக்டர்ஸில் ஒன் ஆஃப் த டேரக்டர் வந்து வருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் மீட் பண்ணோம் 2018 ஒரு கதை சொன்னார். கதை சேர்ந்து அப்பயே பண்ண ஒரு படம் ஆரம்பிச்சிருப்போம். அங்கேருந்து தள்ளி போய் இன்றைக்கி 2024 ஒரு படம், நல்ல படம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த படம் வந்து நான் ரங்கோலி படம் வந்து எனக்கு அமைச்சார். இந்த படம் பாருங்க அப்படி தான் அமைச்சார். பாருங்கள், அவர் ரிலீஸ் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு இப்போ இந்த படத்தை பார்த்தோன்னா அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. ரொம்ப சென்டிமெண்ட் ரீதியாக ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்ச உடனே வந்து அவர் உடனே கால் வச்சேன், பிரதர் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே மீட் பண்ணோம். இந்த கதை கேட்கறதுக்கு முன்னாடியே ஒன்லைன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். இந்த படம் நம்ம பண்ணலாம் பிரதர், உடனே முடிங்க. இந்த போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு, இந்த படம் வந்து கம்பல்சரி நம்ம பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து அவர் வாழ்க்கையில் ஒரு விஷயத்து நடந்ததை அதை வந்து சில கற்பனை பண்ணி ஒரு நல்ல சூப்பராக வந்திருக்கு கதை. அது எங்களும் நீங்கள் தான் பார்த்து கடைசியில் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டார் கேஸ்டும் ஆர்டிஸ்டும் வந்து இவங்க தான் பண்ணி ஆகணும், சண்டை போட்டு ஒரு ஊருக்காக போகணும். இவங்க தான் பண்ணி ஆகணும், இவங்க தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு சண்டை போட்டு கடைசியில் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான டீம் கிடச்சிருக்கு. ஒரு முதல் பட ப்ரொடக்ஷன்லேயே வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்டோட ஒரு டீம் கிடச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் வாலி பிரதர் அடுத்த படமும் நம்ம இதோட பெருசாக பண்ணோம், நல்லாவும் பண்ணோம். ஓகே, அப்புறம் பொறுமையாக இருந்து காலாண்டு சீக்கிரம் வந்துட்டீங்க. நீங்கள் ரொம்ப சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்து பொறுமையாக இருந்த பத்திரிகை நபர்களுக்கும் மற்ற மீடியா நபர்களுக்கும் மற்ற பிரசிடென்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. இங்கே வந்து மீடியாவுக்கு எல்லாமே கெஸ்ட்க்கு ரொம்ப நன்றி. வாலி சார் எனக்கு மெட்ராஸ்காரன் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணப்போவே எனக்கு ரொம்ப பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டேன். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மீ. அண்ட் மெட்ராஸ்காரன் ஒரு ஆக்சுவலாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட். ஸோ தட் இஸ் வை ஐ காட் வெரி அட்ராக்டட் டு இட். அண்ட் ஷேனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு ஒர்க்கிங் வித் கலை சார், ஐஸ்வர்யா, விஜய், சாம் சார், லைக் எவ்ரி ஒன். நானும் உங்கள் மியூசிக்கு பெரிய ஃபேன். ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மியூசிக். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. ஐ ஹோப்
I received the love and affection that I always receive from you guys. Thank you so much.